வெல்கம் டு டி ஃபேஷன் டிசைன். இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் எப்படி ப்ரூச் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து 10 இன்ச்சஸ் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கிளாஸில் வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் எப்படி வந்து மார்க்கிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து எப்போவுமே பின் போடுவோம், அதனால் அங்கே டிசைன்ஸ் போட்டால் நமக்கு வந்து தெரியாது. அதனால் நம்ம ரைட் சைடில் தான் வந்து டிசைன்ஸ் பண்ண போகிறோம். இது ஒன் சைடு ப்ளவுஸில் டிசைன்ஸ் வர மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் போட தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன நம்ம எடுத்துக்கலாம்னா, நான் வந்து ஹேங்கிங் பீட்ஸ் வந்து கலர் கலராக யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃப்ளவரு. ஸோ அந்த சாரியோட கலர் வந்து எல்லோ கலர், அதனால் நான் வந்து எல்லோ கலர்லேயே வந்து ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு B7000 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கலர் கலராக ஜேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கட் பீட்ஸு ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். ஃப்ளவர் சீக்வன்ஸு. இதில் மெயினானது வந்து இந்த ஸ்டோன்ஸ் தான் ரொம்ப மெயின் இம்பார்ட்டனு. ப்ளவுஸ் கலர்லேயே வந்து நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு லாங் டியூபு, அடுத்து ஜம்கி, நெக்ஸ்ட்டு கலர் கலரில் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த ப்ளவுஸுக்கான ப்ளவுஸ் என்ன கலர் இருக்கோ அதே கலரில் த்ரெட்டும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு தான் நாம் வந்து ப்ரூச் ஒர்க் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரேமில் கிளாத் நல்லா ஃபிட்டாக பொருத்திக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேன் வயலட் கலரில். B7000 க்ளூவே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணோமா கூட அந்த ஸ்டோன்ஸ் வந்து கீழே விழாது. வி ஷேப்பில் வர மாரி ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து சதுரம் ஷேப்பில் வந்து ஒரு பெரிய ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே எப்படி 3 இதழ் வர மாரி கொடுத்துருக்கணும், சேம் அதேமாரி கீழேயும் கொடுத்துக்கோங்க இதே ஸ்டோன்ஸு. கீழே வந்து 3 ஸ்டோன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து செல்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் எப்படி ஒட்டியிருக்கணும் சேம் அதேமாரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லோ கலரில் வந்து செல்ஸ் வந்து எடுத்திருக்கேன்.
நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய சாரீ வந்து எல்லோ கலர் அப்படின்றதுனால நான் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து எல்லோ கலர்லேயே எடுத்திருக்கேன். 2 சைடையும் அந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம கொடுத்துர்லாம். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவர் பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய கோல்டன் கலரில் வந்து ஃப்ளவர் சீக்வென்ஸ் வச்சுட்டு அதுக்கு உள்ள வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டில் ஸ்டோன்ஸ் ஒட்டணும் பார்த்தீங்களா, அந்த 2 சைட்லேயும் வந்து நான் லைட்டு வயலட் கலரில் ஃப்ளவர் சீக்வென்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். சென்டரில் நம்மளுடைய விருப்பம் தான், எது வேணாலும் கொடுத்துக்கலாம் நம்ம. அந்த ஃப்ளவர் சீக்வென்ஸு கீழே வந்து நான் லாங் டியூப் வந்து எடுத்திருக்கேன். ஸ்கை ப்ளூ கலரில் 3 mm பீட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஹேங்கிங் மாரி பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடு வர மாரியுமே பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ்க்கு ஹேங்கிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
நம்ம 2 ப்ளவுஸ்க்கும் சேம் அதேமாரி கொடுத்துடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது பேக் சைடு வந்து டிசைன்ஸ் பண்ணுறது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.